வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இந்திய பங்கு சந்தையில தற்போது வங்கித்துறை பங்குகள் பல்வேறு விதமான அழுத்தங்களை சந்திச்சுட்டு வருது. அதனால வங்கி பங்குகள்ல பெரிய அளவுல விலை குறைஞ்சு வருது. இதை பத்தி நாம அனலைஸ் பண்ணதுல பங்குகளோட விலை இறக்கத்திற்கான சில முக்கிய காரணங்கள் கிடைச்சது. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் பரோடா பங்கை பத்தின ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஷேர்ஸ் இந்த சேனலில் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உங்களோட தகவல்களை பகிர்ந்துக்கிறோம். வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ இல்லை டெலிகிராம் குழுவோ அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கிறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்களோ இல்லைன்னா உங்கள் முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ அலசி ஆராய்ஞ்சு முதலீடு பண்ணுறது நல்லது. அனுஷம் ஷேர்ஸ் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. பேங்கிங் செக்டாரில் இப்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால வங்கி பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா விலை நிலவரம் வந்து கொஞ்சம் இறக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு என்ன முக்கியமான காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் ஒரு சில காரணங்கள்லாம் எனக்கு கிடைச்சிது. அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். முதல்ல இந்த இந்த சூழ்நிலைக்கு காரணமாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டோட தாக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் வங்கித்துறைக்கு, அதுவும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளுக்கு, அதாவது பிஎஸ்சி பேங்க்ஸ்க்கு எதிர்பார்த்த சில அறிவிப்புகள் வந்து இல்லை. அதாவது கூடுதல் மூலதனம் இல்லை. பொதுத்துறை வங்கிகளுக்கு அரசு புதிய மூலதனத்தை, இந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எதுவுமே அறிவிப்பு செய்யலை. இதனால் முதலீட்டாளர்களிடையே வந்து ஒரு ஏமாற்றத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிடி, அதாவது வரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே இது அஃபெக்ட் பண்ணாலும் பேங்கிங் செக்டாரும் அதில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்குது. அதனால் அதிகமாக வர்த்தகம் ஆகிற இந்த வங்கி பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா விலை சரிவை வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட கொள்கை. பிப்ரவரி 6ஆம் தேதி ரிசர்வ் வங்கியோட ஒரு பாலிசி மீட்டிங் வந்து நடந்தது. அதில் நம்ம மார்க்கெட்டில் சந்தையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வட்டி விகிதம் குறையும் அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்தில் ரெப்போ ரேட்டில் வந்து அன்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 5.25ன்ற விகிதத்தில் இது ஏற்கனவே இருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதுவே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இது போக பணவீக்கம் இது கட்டுக்குள்ளே இருந்தாலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையால் ரிசர்வ் வங்கி வந்து தொடர்ந்து எச்சரிக்கையாகவே இருக்குது. சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்துதா, அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்குது. டைம் கிடைக்கும் போதெல்லாம், அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாபத்தை புக் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. இதுவும் வந்து இந்த விலை குறையிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாகவே வங்கித்துறை பங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விளையாட்டத்தோட ஒரு நியூ ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து விலையேறி வந்தது. இப்போ இந்த பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஐயோட பாலிசி கொள்கை முடிவுகளுக்கு பிறகு தான் இந்த ஒரு தேக்க நிலை வந்து உருவாகியிருக்கு. முதலீட்டாளர்கள் அவங்களோட லாபத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்பிஐ மாதிரி ஒரு பெரிய வங்கியோட பங்குகள் பார்த்திங்கன்னா பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான காரணமாக வந்து என்ன சொல்லலாம்னா கிரெடிட் டெபாசிட் கேப், அதாவது வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வைப்பு நிதிக்கும் கடன் வளர்ச்சிக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது. வங்கிகளில் கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் பணம் டெபாசிட் செய்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவாகவும் இருக்குது. இந்த இடைவெளினால் வங்கிகளின் லாப வரம்பு, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கலாம் அப்படின்ற அச்சம் நிலவுது. ஏன்னா டெபாசிட்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க லெண்டிங்கை இது பண்ண முடியும். லெண்டிங் அதிகமாக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து வங்கிகளுக்கான வருமானம் இருக்குது. அதனால இது ஒரு இந்த கிரெடிட் டெபாசிட் கேப்ன்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு ஃபியரு.
இதெல்லாம் இருந்தாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிப்ரவரி 26 நான் வந்து 8:30க்கு இத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே டேட்டா கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வங்கித்துறை பங்குகள் வந்து மறுபடியும் மீண்டு வர தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு 0.25% இன்க்ரீஸ் ஆகி 61,477 அப்படின்ற அளவுல வர்த்தகமாச்சு. பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு தற்போது குவாலிட்டி ஸ்டாக்ஸ், அதாவது பேங்க் செக்டார்ல இருக்கிற குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல பையிங் அதிகமா நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நாம வங்கி பங்குகள்ல இன்னைக்கு ஒரு ஸ்டார் ஆட்டம், அதாவது ஆட்ட நாயகனா இருந்த பேங்க் ஆஃப் பரோடா பத்தி சில முக்கியமான தகவல்களை பார்த்துடலாம். பேங்க் ஆஃப் பரோடா ஷேரோட கரண்ட் ஸ்டேட்டஸ், மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வங்கி பங்கு ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது 323ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் புதிய 52 வாரம் உச்சம், அதாவது 52 வீக் ஹை, 52 வீக் லோ அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வருஷத்தினுடைய ஹை லோ அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு 52 வார உச்சத்தை இது இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இது ஆல் டைம் ஹையாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு தேதிக்கான ஆல் டைம் ஹை இதனுடைய இந்த ஷேரோட ப்ரைஸில். அதே நேற்று விலையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 2.3% உயர்ந்திருக்கு இதனுடைய விலை. கடந்த ஒரு வருஷத்துல இந்த பங்கு சுமார் 70% வளர்ச்சியை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பார்க்கும். இந்த விலை உயர்வுக்கு முக்கியமா 3 காரணங்களை சொல்லலாம். முதல்ல வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது வங்கியோட நிகர லாபம் வந்து ஆண்டுக்கு ஆண்டு சீரா வளர்ந்து வருது. குறிப்பா என்பிஏன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது வாராக்கடன், இதனுடைய விகிதம் வந்து 2.04% குறைஞ்சிருக்கு. இது வங்கியின் சொத்து தரம், அதாவது அசெட் குவாலிட்டி மிக சிறப்பாக இருக்குது அப்படின்றத வந்து இது காட்டுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வந்து இந்த பங்கில் அவங்களோட முதலீட்டை அதிகப்படுத்திட்டு வராங்க. இந்த போன குவார்ட்டரில் அவங்க வந்து 0.93% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது இந்த ஷேரோட மதிப்புன்றது. மற்ற தனியார் வங்கிகளோட ஒப்பிடும்போது இதன் ப்ரைஸ் டு புக், பிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது 1:1 இருக்குது. அதாவது இன்னும் இந்த பங்கு அதன் உண்மையான மதிப்பை விட குறைவாகவே வர்த்தகம் ஆகுதா அப்படின்றத இதை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாரோட பார்வையும் இது மேலே விழுந்திருக்கிறதுனால இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அட்டகாசமாக இருந்தது. இதோட டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, இந்த மூவிங் ஆவரேஜஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், 50, 100, 200, அதாவது 50 மூவிங் ஆவரேஜ், 100 மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இதை வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கு பாருங்கள், இந்த க்ரீன் லைன் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், ரெட் வந்து 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இந்த ப்ளூவில் இருக்கிறது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். நான் அந்த மாதிரி கலர் செட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்துக்கும் மேலே தான் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிறதா நமக்கு காமிக்குது. இந்த இந்த பிப்ரவரி இந்த மந்த்து முதல் வாரத்திலிருந்தே எல்லாமே வந்து பாருங்கள் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது 64.85 இருக்குது. இது வந்து இதனுடைய இந்த ஷேரோட ஸ்ட்ரென்த்தை வந்து இது காட்டுது. சப்போஸ் இது 70 கிட்டே இருக்குது, அதாவது ஓவர் பாட் ஜோனை டச் பண்ணியிருக்கு. அப்படி ஓவர் பாட் ஜோனுக்கு போயிட்ட பிறகு அங்கே கொஞ்சம் அது ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து புதுசாக இதில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்புக்காக கொஞ்சம் கவனமாக இருந்து என்டர் ஆகிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் ப்ரைஸை பற்றி பார்க்கும்போது நிறைய ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸு, அதாவது பல தரகு நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 330லேருந்து 370 வரைக்கும் போவோம் அப்படின்னு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போது இந்த ஷேர் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால புதிய முதலீட்டாளர்கள் கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வாங்குறது நல்லாயிருக்கும். பை அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் ஏற்கனவே இந்த போன இதில் கூட ஆர்எஸ்ஐ வச்சு சொன்னேன் இல்லையா, அது ஓவர் பாட் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. இந்த ஷேரில் டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, இது டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து இந்த டிவிடெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மே மாதம் முதல் வாரத்தில் அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
ஜூனில் அந்த ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. அதான் மே மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஜூனில் அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், கிரெடிட் ஆகிடும். போன வருஷத்தினுடைய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹8.35 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு அதே மாதிரி மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சரி, இந்த போன வருஷம் ₹8.35 கொடுத்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற அந்த ப்ரைஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிவிடெண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணால் ஒரு 2.5 இல்லைனா 2.6%க்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எடுத்துக்கலாம். மாதிரி இதனுடைய அடுத்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q4 ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் மே மாதம் வரும். ஏன்னா இப்போது Q3 இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 30 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த பேங்க்கோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4.54% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி அது 5501 கோடியாக இருக்குது. இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. இன்றைக்கி இதனுடைய அந்த குயிக் ரெக்கவரிக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் ஏ இன்வெஸ்டராக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, இப்போது இந்த ஷேர் வந்து ஒரு ஹை க்ரோத் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதாவது அசட் குவாலிட்டி அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்குது. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டு வருது. என்பிஏ வாராக்கடன் அப்படின்றது குறைஞ்சிட்டு வருது. கிரெடிட் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவானதாக இருக்குது இந்த கிரெடிட் க்ரோத்து. ஏன்னா இது மூலமாக தான் லோன்ஸ் அண்டு டெபாசிட்ஸ் க்ரோயிங் அட் 10.13% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோன் கொடுக்குற விகிதமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெபாசிட்டோட கலெக்ட் பண்ணுற ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து சுகாதாரமான முறையில் இருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல காரணமாக இருக்குது. ப்ரைஸ் டார்கெட் பாசிட்டிவாக இருக்குது. நிறைய ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஏ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் இது வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தீர அலசி ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த முதலீட்டு ஆலோசகரை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ அவங்களையே கேட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசா பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. விரைவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.